வாழ்கவே, வளமெல்லாம் வளர்கவே, மாநிலம் வெல்கவே, தமிழ் மாநிலம் வெல்கவே. ஐம்பெரும் ஆற்றல் அனைத்திலும் பிறந்த செம்மைகள் செய்யும் மின்சாரம், பிறப்பினில் தொடங்கி நிறைவுறும் வரையில் சிறப்பினை வழங்கும் மின்சாரம், நனிமிகு உழவில் நலமிக தொழிலில் இனிமையில் நமது மின்சாரம். மின்சாரம் பயன்பெறும் நுகர்வோர் வேறென அறிந்து நயமிகு கடமை நாம் செய்வோம். மணியென பாதுகாப்பினை ஏற்று துணிவுடன் பணிகள் ஆற்றிடுவோம். பெருமையும் மாண்பும் போற்றியே என்றும் புதுமைகள் செய்ய உறுதி கொள்வோம். தமிழ்நாட்டினை உயர்த்திட உறுதி கொள்வோம். இணைந்திடுவோம், வளர்ந்திடுவோம், வென்றிடுவோம். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் திருச்சி மண்டலத்தின் சார்பில் பொதுமக்களுக்கும் அனைத்து மின் பயனீட்டாளர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளிபடைத்த கண்ணினாய் வா என்று பாடினார் பாரதியார். அந்த ஒளியாகிய மின்சாரம் நமக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. அதை முறையாக கையாளவில்லை என்றால் அதனால் ஏற்படும் இழப்பு நமக்கு ஈடு செய்ய முடியாத ஒன்றாகிவிடும். எலக்ட்ரிசிட்டி இஸ் எ குட் சர்வன்ட் பட் எ பேட் மாஸ்டர். மின்சாரத்தை முறையாக கையாண்டால் நமக்கு உற்ற சேவகனாக அது பணிபுரியும். நாம் எஜமானனாக நினைத்து அதை கையாண்டாலோ அல்லது மின்சாரம் பற்றிய உண்மைகளை அறியாமல் கையாண்டாலோ அதனால் ஏற்படும் விபத்து விபரீதமாகிவிடும். எனவே மின்சாரத்தை கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை. அவசரம், அறியாமை, அலட்சியம் ஆகியவை அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் அறிந்து நாம் மின்சாரத்தை கையாண்டால் விபத்துக்களை தடுத்திடலாம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க விபத்துக்களை அறிந்து அவற்றை தவிர்க்கும் செயல்முறைகளையும் அறிந்து செயலாற்றி விபத்துக்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நமது கடமையாகும். எனவே பொதுமக்களுக்கு ஏற்படும் மின் விபத்தை தவிர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் மற்றும் இயக்குனர் பகிர்மானம் அவர்களின் அறிவுரைக்கு இணங்க திருச்சி மண்டலத்தை சார்ந்த கரூர் மின் பகிர்மான வட்டத்தின் பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைந்து மின்விழி என்னும் ஒரு குறும்படத்தை தயாரித்துள்ளார்கள். இந்த குறும்படத்தை வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்வரும் மழைக்காலத்தினை கருத்தில் கொண்டு இக்குறும்படத்தில் வரும் செய்திகளை மனதில் வைத்துக்கொண்டு திருச்சி மண்டலம் விபத்தில்லா நிலையினை அடைய உதவுமாறு பொதுமக்களாகிய உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மின்சாரம் என்பது இன்றைய நாளில் நம் அனைவருடைய வாழ்விலும் அவசிய தேவையாக மற்றும் ஆதார தேவையாக இருக்கிறது. மின்சாரத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிக எளிமையாக கையாளுகிறோம். அதனால் மிகுந்த பயனடைகிறோம். ஆனால் மின்சாரத்தை பாதுகாப்பு உணர்வுடனும் விழிப்புணர்வுடனும் கையாளாவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், விபத்துக்கள் ஈடு செய்ய முடியாததாக இருக்கின்றது. மின்சாரத்தை பயன்படுத்துவோரின் அறியாமையினாலும் அலட்சியத்தினாலும் மின் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அதனால்தான் இந்த மின் விபத்துக்களை தவிர்க்கின்ற வகையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் என்று பெருமையுடன் அழைக்கப்படும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளின் ஆணைகள் பல இங்கே நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்றாக குறிப்பாக பொதுமக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில், பொதுமக்களுக்கு மின் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் மின் விழி என்ற இந்த குறும்படம் கரூர் மின் பகிர்மான வட்டத்தின் சார்பாக வெளியிடப்படுகிறது. மின் விபத்துக்களை தவிர்க்கின்ற முறைகளில் சிலவற்றை இந்த குறும்படம் நினைவுபடுத்துகிறது. மின் விபத்துக்களின் காரணம் நம்மிடையே தொடங்குகிறது. விபத்துக்களின் முடிவும் நம்மையே தாக்குகிறது. மின் விபத்து ஏற்படா வண்ணம் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்தி மின்சாரத்தை பாதுகாப்பாக கையாண்டு அனைவரும் பயன்பெறுவோம் என்று கரூர் மின் பகிர்மான வட்டத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்வான குடும்பத்திற்கும் ஒளிமயமான தமிழகத்திற்கும்
மின் பாதுகாப்பு மற்றும் மின் சிக்கனத்தை கடைபிடித்து பயனடைவோம். நம் பாதுகாப்பு நம் கையில். அனைவருக்கும் நன்றி. ஏப்பா நம்ம தேர்தலுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுங்க. பத்திரிக்கைலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா ஆஃபீஸும் கொடுக்கணும். முதல்ல இபி ஆஃபீஸ் கொடுக்கணும். சரி வாங்க போவோம். வணக்கம், வாங்க உட்காருங்க. உள்ள வாங்க உட்காருங்க. சார், எங்கள் ஊரில் அடுத்த வாரம் தேர் திருவிழா வருது. அதுக்குதான் சாருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு அழைக்கலாம்னு வந்தோம். எங்கள் ஊர் திருவிழாவில் தேர் தான் சார் ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நீங்கள் தேர் திருவிழாவுக்கு வரணும். கண்டிப்பா வரேன். போன வருஷம் கூட உங்க தேர் திருவிழாவுக்கு வந்திருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இபி லைன் குறுக்க போச்சு. அதை பாத்தீங்கன்னா 2 பசங்க குச்சியை வச்சு தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே அதை பார்த்துட்டு அங்கேயே தடுத்துட்டேன். இந்த வருஷமும் அந்த மாதிரி இல்லாம தாந்தனமலை இபி ஆஃபீஸில் போய் லைனை கழட்டி விடுறதுக்கு ஏஐ பார்த்து விண்ணப்பம் கொடுங்க. அவர் ஆட்களை அனுப்பிச்சு லைனை கழட்டி விடுவாங்க. தேர் நல்லபடியாக கொண்டு வந்துருங்க. சார், அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். எதுக்கு சார் கஷ்டம்? வந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு போகட்டும். எங்கள் ஊரில் நிறைய பசங்க இருக்கு. அப்படிலாம் பண்ணிடாதீங்க. மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. குச்சியெல்லாம் ஈரமாக இருக்கும். அந்த குச்சியை வச்சு தூக்கி விட்டாங்கன்னா விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல நாள விபத்து எதுவும் நடக்கக்கூடாது. திருவிழாவும் நல்லபடியாக நடக்கணும். இதே மாதிரி தான் சின்ன பசங்க பட்டம் விடுறாங்க, இபி லைனில் போய் மாட்டிக்குது. அதை எடுக்கிறேன்னுட்டு அவசரப்பட்டு கம்பத்தில் ஏறி விபத்து நடந்துருது. இதையும் அப்படி செய்யாதீங்க. சரிங்க சார், இப்போவே தாந்தனமலை ஆஃபீஸில் போய் லெட்டர் கொடுத்து லைனை கழட்டி விட்டு தேர் இழுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறோம். அவசியம் நீங்கள் வரணும். இருங்க, டீ காஃபி ஆகிட்ட சொல்கிறேன், சாப்பிட்டு போகலாம். நாங்கள் விரதம் இருக்கா சார், எதுவும் சாப்பிட மாட்டோம். நாங்கள் புறப்படுறோம் சார். இருங்க, ஏகிட்ட சொல்லிடுறேன். ஏடி பேசுறேங்க. தாந்தனமலையிலேருந்து தேர் திருவிழாவுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள உங்கள்கிட்ட அனுப்புறேன். வேண்டிய ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றி சார். சரிங்க. பாப்பா கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைன்னா எவ்வளவு உருக்கம். என்ன உக்கரம். சே, வீட்டில் சம்சாரம் இல்லாமல் கூட இருந்துடலாம் மாட்டேன் தெரியுது. இந்த மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது போல இருக்குதே. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. பார்ப்போம், என்ன நடந்துச்சுன்னு போய் பார்ப்போம். அட, ஃபீஸ் போயிடுச்சு. அதான் கரண்ட் இல்லை. வீட்டில் போய் கடப்பாறை எடுத்துட்டு வந்து குழாயில் விட்டு இழுத்து பொட்டி ஆஃப் பண்ணி ஃபீஸை போட்டுற வேண்டியதுதான். ஏன்பா தம்பி, கையில் கடப்பாறையோட டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட என்னப்பா பண்ற? அவசரமாக மேலே போகத்தான் சார். அதுக்கு எதுக்குப்பா அவசரம்? சார், வீட்டில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போயிடுச்சு. அதான் கடப்பாறை விட்டு இழுத்து அவசரமாக ஆஃப் பண்ணி மேலே ஏறலான்னு பார்த்தேன் சார். அதுக்கு எதுக்குப்பா கையில் கடப்பாறை? குழாயில் விட்டு இழுத்து ஆஃப் பண்ணுறது தான் சார். இபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா ஒயர்மேன் வர்றாங்க, வந்து லைன் ஆஃப் பண்ணி கொடுத்து அவங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஃபீஸ் போட்டு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு நீ பா கடப்பாறை எடுத்துட்டு போற நீ? சார், அதுக்குள்ளே மேட்சே முடிஞ்சு போயிருப்பேன் சார். யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கன்னு எப்படி சார் பார்க்க முடியும்? மேட்ச் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரும். டிவி ஹைலைட்ஸ்லையும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீ பாட்டுக்கு மேலே ஏடா கூடமா ஏதோ ஒன்று ஆச்சுன்னா உன்னை பற்றி நியூஸ் எல்லாத்துலேயும் வரும். நீ பார்க்க முடியாது.
எல்லாரும் உன்ன பாப்பாங்க. அதனால நீ என்ன பண்ற, இங்க பாரு, ஏடா கூடமா மேல ஏறி என்ன நடந்துச்சுன்னு பாரு. நல்ல நேரத்துல வந்து எனக்கு சரியான அறிவுரையை கொடுத்து என்னை காப்பாத்துனீங்க சார். நான் பாட்டுக்கு அவசரப்பட்டு மேலே ஏறி மேலேயே போய் சேர்ந்துட்டேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைகளை யாரு சார் காப்பாத்துறது? சரியான நேரத்துல வந்து இந்த மரமண்டைக்கு உரைக்கிற மாதிரி கரெக்டான அறிவுரையை சொன்னீங்க சார். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். இனிமே அப்படியெல்லாம் பண்ணாத. இபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா அவங்க வந்து பீஸ் போடுவாங்க. நானும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி பட்டுமா? அப்பா நேரம் வேற ஆச்சு. 4:30 மணி பஸ் போகுது. பால் வேற கறக்கணுமே. நாராயணா, இங்க வா. இதோ வர்றேன்ப்பா. என்னப்பா மாட்டை ஸ்டே கம்பியில் கட்டியிருக்கேன்? நான் ரொம்ப நாள் அங்கே தான் கட்டியிருக்கேன். பாலும் கறந்துட்டு இருக்கேன். இல்லப்பா, போன வாரம் நம்ம இபி ஆஃபீஸ் போகும்போது ஆடு மாடெல்லாம் ஸ்டே கம்பியில் கட்டக்கூடாதுன்னு போட்டிருந்துச்சு. நம்மளும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோமே, திரும்பவும் அப்படி செஞ்சிருக்கியே? சொன்னாங்கப்பா, அம்மா அவசரமா பால் வேணுனாங்க, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. நானும் ஒரு வேலையை அவசரமா கரூர் போக வேண்டியிருக்கு, அதுதான் இங்கே கட்டியிருக்கேன். இல்லப்பா, என்ன அவசரமா இருந்தாலும் கூட நம்ம இந்த நேரத்தில் கரண்ட் கசிவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, கடைசியில் மாடும் போய் நீயும் போயிடுவேன். அட ஆமாப்பா, எனக்கு அது மறந்தே போச்சு. இனிமேல் எவ்வளவு அவசரமா இருந்தாலும் மாட்டை ஸ்டே கம்பியில கட்டாம இபியில சொல்ற மாதிரி செஞ்சாதான் நமக்கு நல்லது. சரிப்பா, இதை சொல்ல தான் வந்தேன். சரி தான், நானும் மாட்டாவது கட்டிடுறேன்ப்பா. ஏப்பா ரவி, அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இங்க வாப்பா. இதா வரேண்ணா.
என்னப்பா பண்ணிட்டு இருக்க? குச்சியை வச்சு என்ன பண்ற? வீட்டில் லைட்டை விட்டு விட்டு எரியுதுண்ணே. அம்மா வேற நாடகம்னு சொன்னாங்க, அதான் நானே வயிறு தட்டிட்டு இருந்தேன். இபி ஆஃபீஸ்ல சொன்னா அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எப்படி நாடகம் பார்க்கணும், அர்ஜென்ட்டு, டைம் முடிய போதுன்னு அம்மா சொன்னாங்கண்ணே, அதான் வயிறு நானே தட்டலான்னு தட்டிட்டு இருக்கேண்ணே. இல்லப்பா, மேலே லைன்ல சப்ளை இருக்கு, அது தெரியாம நீ குச்சியை வச்சு தட்டிட்டு இருக்க. குச்சி லைட்டா மேல இருக்கிற லைன்ல பட்டுச்சுன்னா பெரிய ஆபத்தால போயிடும். அதனால இப்படி எல்லாம் பண்ணாதப்பா. உடனே போய் இபி ஆஃபீஸ் சொல்லி சரி பண்ணிக்க. சரி, இபிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பா. சரி. ஹலோ, ஈபி வண்டி மாதிரி தெரியுது, நம்ம வீட்டு பக்கம் வர மாட்டேங்குது. தம்பி இங்க வாங்க. மோட்டர் ஆஃப் பண்ணுப்பா. ஈபிக்காரங்க நம்மளே எது கூப்பிடுறாங்க, ஒன்றும் புரியலையே. சரி, என்னன்னு போய் பார்ப்போம். ஏனுங்க, என்ன எது கூப்பிட்டீங்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலீங்களா? கட்டடத்துக்கு பூசை கட்டடத்துக்கு தண்ணி விட்டு இருக்கிற, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கட்டுற ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லைங்களா? தண்ணி விடுறது கட்டாயம் அவசியம் தான்ப்பா. இபி லைனுக்கு பக்கத்துல கட்டடம் கட்டிருக்கீங்க, அது ரொம்ப ஆபத்தானது. எனக்கு கரண்ட் கம்பியில தானே போகுதுங்க, அது நம்மளே என்ன பண்ணிவிடுங்க. தம்பி, கரண்ட் கம்பியில தான் போகும். நீங்க தண்ணி அடிச்சு அடிச்சு ஈர தன்மையில இருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க உங்க கட்டடத்துக்கு தான் தண்ணி பாய்ச்சுறீங்க. ஆனா கை தவறி மின்சார கம்பி மேல தண்ணி வந்துருச்சுன்னு வைங்க, நீங்க பெரிய மின் அதிர்ச்சிக்கு உள்ளாவீங்க. அப்படியா? அப்படின்னா உடனே லைனை மாத்தி போட்டுருங்க. தம்பி, இது வந்து பொது பயன்பாட்டிற்காக முன்னாடியே இந்த கம்பி போட்டாச்சு. இப்ப தனியா நம்ம கம்பிய மாத்த முடியாது. அதனால நீங்க எந்த ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டுறீங்களோ அந்த ஆபீஸ்ல வந்து ஒரு விண்ணப்பம் கொடுத்தீங்கன்னா உரிய மதிப்பீடு தயார் செய்து உங்களுக்கு ஒரு தொகை கட்ட சொல்லுவாங்க. அந்த தொகை கட்டிட்டீங்க அப்படின்னா உடனடியா நடவடிக்கை எடுப்போம். பணம் கட்டணுங்களா? கம்பி மாத்தி போடுறதுங்களா? நானுங்களா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எவ்வளவு லட்சங்கள் போட்டு வீடு கட்டுறீங்க, வீட்டுக்கு பார்த்து பார்த்து ஜாமான் வாங்குறீங்க இல்லையா? ஆனா வெளியே பாதுகாப்பா இருக்கான்னு பாக்குறீங்களா? அங்க பாருங்க, இந்த ஜன்னல் வழியா பாருங்க. ஒரு குழந்தை வந்து தொட்டா கூட உடனடியா ஷாக் அடிச்சிருங்க. அதனால கட்டாயம் நீங்க இந்த லைனை மாத்தி போட ஏற்பாடு பண்ணுங்க. மேலும் தெரிஞ்சுக்கோங்க, ஈர கையால எந்த ஒரு சுவிட்சோ ஆனோ ஆஃபோ செய்யக்கூடாது. அதே மாதிரி ஈர கையால இல்ல நீங்க ஈர உடம்பா இருக்கும் போது எந்த ஒரு மின் சாதனத்தையும் இயக்கக்கூடாது. மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னீங்க, நல்ல வேலை. நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது உயிர் சேதாரம் என்ன பண்றது? இப்ப நான் என்ன பண்ணுவேனுங்க? நீங்க இன்னைக்கே இபி ஆபீஸ் போங்க, அங்க வந்து உரிய விண்ணப்பம் கொடுங்க. அவங்க வந்து உங்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்க, அப்படியே செஞ்சிருங்க. கல்யாணம் செஞ்சுப்பாரு வீடை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா இப்ப எல்லாம் கல்யாணம் கூட செஞ்சிடலாம். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ள பாக்குற வேலை நமக்கு இல்ல. ஆனா வீடு அப்படி இல்லைங்க, நம்ம பார்த்து பார்த்து கட்டுறோம். அதனால பாதுகாப்பு கருதி உடனடியா நீங்க இந்த வேலையை செய்யுங்க. நீங்களும் சந்தோஷமா இந்த வீட்டுல இருக்கலாம். உங்க கூட உங்க உறவினர்களும் உங்களோட நண்பர்களும் சந்தோஷமா வந்து போகலாம். சரிங்களா? சரிங்க, வாங்க.
எப்போ வண்டி நிறுத்து. என்ன சார் விஷயம், வண்டி நிறுத்தி சொன்னீங்க? இப்போ வண்டியில் இவ்வளோ லோடு ஏற்றிட்டு வரையே, இப்போ அங்கே பாரு ஈபி லைனில் பட்டுட்டு வருது, அதை பார்க்காம வரையே. ஒன்றும் இல்லை சார், 2 நடையை ஏற்றிக்கிட்டு வந்தால் டீசலும் வாடகை எச்சா போகும் சார். ஒரே நடையை ஏற்றிட்டு வந்தாங்க, மேலே படாதுங்க. இப்படி படுற மாதிரி இருந்தால் குச்சி விட்டு தூக்கி விட்டு கொண்டு வந்துடுறேன் சார். இப்போ லைனில் படுற அளவுக்கு லோடு ஏற்றிட்டு வரதே தப்பு. அதே மாரி ஏற்றிட்டு வந்துட்டு லைனில் படாது, பட்டா குச்சி வச்சு தூக்குவேன்னு சொல்றியே, அதில் இருக்கிற ஆபத்து என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதில் என்ன சார் ஆபத்து இருக்குது? என்னப்பா நடு ரோட்டில் 2 பேர் வண்டி ஏற்றிட்டு இருக்கிறீங்க? நீ ஏற்றிட்டு வந்துற பொருள் சீக்கிரமாக தீப்பிடிச்சி எரியிற பொருள். இது கம்பியில் உரைச்சிச்சுன்னா கம்பியோட கம்பி ஒன்றா உரைச்சி அதில் தீப்பொறி ஏற்படும். தீப்பொறி ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் பொருள் பட்டு வண்டி பூரா எரிஞ்சு போயிடும். அடுத்து நீங்க குச்சியை வச்சு தூக்குறேன்னு சொல்றீங்க. காஞ்ச குச்சியை எடுத்து வந்தாலும் அதுல ஈரமா இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஈரமா இருக்கிற குச்சியை மேல தூக்குனீங்கன்னா குச்சி வழியா மின்சாரம் பாஞ்சு உங்க உயிருக்கு உடமைக்கும் பாதிப்பு ஏற்படும். இதுல பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இது மாதிரி நம்ம ஏரியால 2 சம்பவம் நானே பார்த்திருக்கேன். மாடு ஏத்திட்டு வந்த லாரி மோதி ஆக்சிடென்ட் ஏற்பட்டு மாடை காப்பாத்துறதே பெரிய விஷயமா போச்சு. வண்டி பூரா எரிஞ்சு போயிடுச்சு. அப்படியா? அவர் சொல்றது சரிதானப்பா. நான் கூட இந்த மாதிரி ஈபி லைன் ஓவர்லோடு ஏற்றிட்டு வந்த லாரி ஈபி லைன் அத்து 4-5 கம்பஞ்சாஞ்சு ஆபத்தானதை என் கண் கூட பார்த்துருக்குறேன். இனிமே இது மாதிரி அதிக பாரம் லோடு ஏற்றிக்கிட்டு வந்து உங்க உயிருக்கு உடமைக்கும் ஆபத்து ஏற்படும். இது மாதிரி நிகழாம பார்த்துக்குங்க. சாரி சார், எனக்கு நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. இனிமே இந்த தப்பு நடக்காம நான் பார்த்துக்கிறேன் சார். நான் கிளம்புறேன் சார். வணக்கங்க மேடம். பரவாயில்ல தம்பி, இன்னைக்கே அப்ளிகேஷன் கொண்டு வந்துட்டீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. சரிங்க. யோசனைலாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். காலையில் நீங்கள் வந்தப்போ ஒரு விஷயம் பற்றி கேட்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். கட்டட விஷயம் பற்றி பேசுனதுனால மறந்துட்டுங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்துங்க மழை வந்த போதுங்க திடீர்னு படியிருந்து சத்தோட வந்துங்க கரண்ட் போயிடுச்சுங்க. அப்புறம் வந்து காலையில் வந்து பார்க்கலைங்க, டிவி போட்டியும் ஃப்ரிட்ஜு வந்துங்க ஓட மாட்டேருந்துச்சுங்க, வேலை செய்ய மாட்டேருந்துச்சுங்க, போஞ்சு வச்சாட்டுருங்க. அதனால தாங்க அதை பற்றி என்ன எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டு போலான்னு வந்தேங்க. இடி மின்னல் வர்றதெல்லாம் இயற்கை தானுங்க. நாங்க வந்து எங்களுடைய மின் சாதனங்களுக்காக எர்த்திங் லைட்னிங் அரெஸ்டர் போடுறோம். எர்த்து போட்டு அதை பராமரிக்கிறோம். அது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல தரமான பொருட்களை கொண்டு வயரிங் செய்யுங்க, சரிங்களா? அதற்கு பிறகு கரெக்டான ஃபியூஸ் போடணும், எர்த்து கட்டாயம் போடணும். இப்ப ELCB அதாவது எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர்னு ஒன்று இருக்கு, அது கட்டாயம் நீங்க பொருத்தணும். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சாதனங்கள் எல்லாமே பாதுகாப்பா இருக்கும். அதுக்கும் மீறி இடி மின்னல் வரும்போது இந்த மாதிரி மின் சாதனங்கள் பயன்படுத்தாம இருந்தா ரொம்ப நல்லது. ஓ அப்படிங்களா, பரவாயில்லைங்க. இங்க வந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுங்க. இனிமேல் அதே மாதிரி பண்ணிடுறேங்க. செய்யறது மட்டும் இல்லைங்க, அதை பராமரிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் அப்ளிகேஷனுங்க? இல்லைங்க மேடம், நாளைக்கே அப்ளிகேஷன் உடனே கொடுத்துருங்க. பாதுகாப்பு தாங்க ரொம்ப முக்கியம், அதையும் பார்க்கணும் இல்லைங்களா? இந்த நல்ல விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. சரி, அப்ப போயிட்டு வரேன். அப்ளிகேஷன் நாளைக்கு வர்றேங்க. நீங்க மின் சிக்கனம் மற்றும் பாதுகாப்பு பற்றி தெரிந்து கொள்ள இந்த புக்கை படிச்சு பாருங்க. சரிங்க, சரி சரிங்க, சரி நான் வரணுங்க.
அடாடா கரண்ட் கம்பி வந்து விழுந்துருச்சு. யோ யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? கரண்ட் கம்பி வந்து விழுந்துருச்சுண்ணே, அதான ஓரமா எடுத்து போடுறேன். அதில் கரண்ட் இருந்துச்சா என்ன பண்ணுவா? பெட்டி அங்கே தானே இருக்கு, சப்ளை வராத பக்கம் பார்த்து எடுத்து நீ பாட்டுக்கு தொட போறியாடா? அதில் கரண்ட் இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுவா? கரண்ட்டை பற்றி எனக்கு தெரியாதானே. தம்பி அங்க என்னப்பா பண்றீங்க? சார் வாங்க வாங்க, இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க. கம்பி அந்து போச்சுன்னு தூக்கி போட போனாங்க சார், விசாரிச்சுட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க. கம்பி இருந்து போச்சா? யாரு எங்க இருந்து போச்சு? யார் தூக்கி போட்டா? அங்க வந்து போச்சுங்க சார், இவரு தான் சார் எடுத்து போட போறோம். அடா கொடுமையே, இப்பதான் இந்த மாதிரி ஆகி 2 பேர் செத்து போய் ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணி இன்னும் அதுவே முடியல, அதுக்குள்ள தொட்டு தூக்கி போடுறாரா இந்த துறை? ஐயா சாமி, கரண்ட் கம்பி எந்த இடத்துல கட்டானாலும் தயவு செய்து பக்கத்துல உள்ள இபி ஆபீஸ்க்கு தகவல் சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து தான் கரண்ட் வரும், எர்த் கம்பி தான் கட் ஆயிருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. கரண்ட் எங்க வேணாலும் எப்ப வேணாலும் வரும். எல்லாத்திட்டையும் செல் இருக்குல்ல? செல் இருக்காப்பா? இருக்குங்க சார். இபி நம்பர் எல்லாம் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோ. என்ன வச்சிருக்கிறேன். நீங்க போய் தொட்டு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன என்ன பேசாம இருங்க. நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணி எங்க ஆளுங்களை வர வச்சு இப்பவே வந்து நான் பாக்குறேன். என்ன நான் ஆபீஸ் போன் பண்ணி தகவல் சொல்லிட்டு அதை வந்து சரி பண்றேன். என்ன ஹலோ ஃபோர்மேன் சார், வெளியே SS3ல கம்பி இருந்து கீழே கிடக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நானும் இங்க நிக்கிறேன், எல்லாரும் புறப்பட்டு வாங்க.